உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான தலைப்பிலே பேச வந்திருக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. அரசியல், தேசிய அரசியல், மாநில அரசியல், தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள், அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட செய்திகள், இவைகளுக்கெல்லாம் கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாமல் பார்த்துக்கொள்கிறேன். அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய டிஎம்கே ஃபைல்ஸ் அரசியல், அது குறித்து தான் இந்த காணொளி. டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற ஒரு திமுக அரசுக்கு எதிரான, திமுக என்ற கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை வெளியிட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடமாக அந்த டிஎம்கே ஃபைல்ஸுங்கிற ஒரு காணொளிகள் மற்றும் ஆடியோ ஃபைல்ஸ் வெளியிடும் பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1 மற்றும் 2 வெளியிட்டிருந்தாங்க. இப்பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் 3 என்ற ஒரு தொடர் காணொளிகள், ஆடியோ கிளிப்ஸை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1ஐ பொறுத்தவரை கருணாநிதி மற்றும் அவருடைய குடும்பம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய சொத்துக்கள், சொத்து விவரங்கள், அவர்கள் எப்படி அரசியலிலே காலங்காலமாக சொத்து சேர்த்து வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருந்தார். அதுதான் டிஎம்கே ஃபைல்ஸ் 1. டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படிங்கிறத பொறுத்தவரை அடுத்த லேயர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார். அதாவது எப்படி திமுக என்ற குடும்பத்தினர், அந்த திமுகவுடைய முதல் குடும்பத்தினர் சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை அடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ் 2ல் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் அந்த கட்சியுடைய பினாமிதாரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களுடைய சொத்து பட்டியலாம் வெளியிட்டிருந்தாங்க. இப்பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு தொடர், அந்த தொடரில் 2 ஆடியோ கிளிப்ஸை வெளியிட்டிருக்கார். ஒரு ஆடியோ கிளிப்பில் இந்த ஆடியோ கிளிப்ஸ் எல்லாமே யூபிஏ ஆட்சி காலம், அதாவது மன்மோகன் சிங் பிரதம மந்திரியாக இருந்த ஆட்சி காலத்தில் 2011-12 அந்த காலத்தில், 2010-11-12 அந்த காலத்தில் அன்று இருந்த இன்டெலிஜென்ஸ் சீஃபான ஒரு காவல்துறை அதிகாரியும் அரசியல்வாதிகளும், திமுக அரசியல்வாதிகளும் பேசிய ஆடியோ கிளிப்ஸ் வெளியிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதில் இப்போ 2 கிளிப்ஸ் வெளியாகிருக்கு. முதல் கிளிப் அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலு ஐபிஎஸ் அதிகாரியான ஜாஃபர் சேட்டோடு பேசி ஒரு குறிப்பிட்ட 2G சம்பந்தப்பட்ட ஒரு ரெய்டு, அந்த ரெய்டு ஒரு தமிழகத்தில் மீனவர் பிரச்சனை இருக்கும்போது நடக்க வேண்டும் என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் படி ரெய்டுடைய நாள் மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் அதில் இருக்குது. அடுத்து வந்திருக்கும் ஒரு ஆடியோ கிளிப்பில் அன்று மத்திய அமைச்சராக இருந்த ஆர் ராசாவும் இதே ஐபிஎஸ் அதிகாரி ஜாஃபர் சேட்டுமே ஒரு குறிப்பிட்ட தொகையை தயார் செய்து அன்றைக்கு கலைஞர் டிவி என்ற ஒரு நிறுவனம் அந்த தொகையை ஒரு குறிப்பிட்ட லஞ்சப்பணமாக கொடுப்பதாக தெரிகிறது அந்த பேச்சில் இருந்து. அப்படி 2 கிளிப்ஸ் வெளியே வந்திருக்கு. இதில் இந்த தொடரில் 11 கிளிப்ஸ் இருக்கு, 11 ஆடியோ கிளிப்ஸ் வெளியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதாவது இப்போ 2 வந்திருக்கு, இன்னும் 9 ஆடியோ கிளிப்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அண்ணாமலையுடைய கையில் இருக்கிறது. இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸை இன்னும் ஒரு 9 பாகங்களாக பிரித்து வெளியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 பாகங்கள் வெளியில் வரும்போது தான் இதில் யாரெல்லாம் இன்னும் பேசியிருக்கிறா, ஏற்கனவே டிஆர் பாலுவும் ஆர் ராசாவும் பேசியிருப்பதை போல திமுகவை சார்ந்த மற்ற தலைவர்கள் பேசியிருக்கிறாங்களா, இன்னுமே சொல்ல போனால் திமுக தலைமை பேசியிருக்கும் ஒளிநாடாக்கள் கூட இருக்கின்றனவா, அன்றைக்கு ராடியா டேப்ஸ் அப்படின்னு ஒரு வெளி பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண்கள் அணி தலைவர் கனிமொழி அவர்களும் அன்றைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளராக டெல்லியில் வலம் வந்த நீரா ராடியா அவர்களுமே பேசுகின்ற அந்த ராடியா டேப்ஸுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதுவும் இந்த காணொலிகளில் இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போது இங்கே தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அண்ணாமலை இதனால் என்ன சாதிக்க விழைகிறார், என்ன நோக்கம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, 2014 நரேந்திர மோடியுடைய அரசு ஆட்சிக்கு வந்தது. அதற்கு பின் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இவ்வளவு 10 வருட காலம் கிட்டத்தட்ட ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அந்த 10 வருட காலம் இந்த ஊழலுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள், யார்
யார் சிறை சென்றிருக்கிறார்கள். மாநில அளவில் மட்டுமல்ல, தேசிய அளவில் கூட பாஜக எந்த அளவுக்கு இந்த ஊழல்வாதிகளை எதிர்த்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது, ஒன்றுமே பெரிதாக செய்யவில்லையே அப்படிங்கிற ஒரு விதமான வாதம் இருக்கிறது. அதே வாதத்தை இன்னும் லாஜிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறவங்க வந்து இதனாலலாம் வந்து திமுகவை வந்து இங்கே ஒன்றும் அசைத்து பார்க்க முடியாது, திமுக வந்து ஒரு ஆழமாக வேரூன்றிய ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய தலைமை இப்பொழுது கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஒரு சில நபர்கள், அதாவது எப்படி வந்து செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட்டார், பொன்முடி தண்டிக்கப்பட்டார், அந்த மாதிரி தனிநபர்கள் அவருடைய குற்றங்களுக்காக சிறை செல்வதால் திமுக என்ற ஒரு ஆலமர விருட்சம் போல வேரூன்றி இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த விதமான சலசலப்பும் ஏற்படுவது போவதில்லைங்கிறது பெருவாரியான வாதமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வந்து இதுகாரம் வரை பாஜகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்த அதிமுகவினரே கூட இந்த ஆடியோ ஃபைல்ஸ் வெளிவதையெல்லாம் வந்து சோஷியல் மீடியா வலைத்தளங்களிலே வந்து ஒரு மாதிரி பரிகாசத்தோடு பேசி வருகிறார்கள் தான் அப்பட்டமான உண்மை. இந்த விஷயத்தை பார்க்கிற பல பத்திரிகையாளர்கள் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை வந்து ஊழல் வந்து ஒரு பெரிய விஷயமே அல்ல, குறிப்பாக தேர்தல் களத்திலே வந்து ஊழல் ஒரு பேசு பொருள் அல்ல, மக்கள் வந்து ஊழல்வாதிகளை தண்டிக்குமாறு இங்கு வாக்களிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு அது உண்மைதான் என்றாலும் கூட இனிவரும் காலங்களிலே வந்து அண்ணாமலையுடைய முயற்சிகள் அதை மாற்றுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லி வருவது, அவர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்தே அவர் சொல்லி வர்றது என்னன்னாக்க வந்து இங்கு வந்து ஒரு புதுவிதமான அரசியலை நாங்கள் நடத்துவோம், அந்த புதுவிதமான அரசியல், ஊழலற்ற அரசியல், மக்களுக்கு நல்லது செய்யும் அரசியல், ஒரு மாறுபட்ட அரசியல் நடத்துவோம். அப்படி நடத்துவதற்கு வந்து இங்கே என்னெல்லாம் அரசியல் சக்திகள் வந்து இங்கே தடையாக இருக்கின்றனோ அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அந்த அரசியல் கட்சிகளுடைய தவறுகளை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மெதுவாக நாங்கள் வந்து எங்களுடைய புதிய கொள்கை, மாறுபட்ட கொள்கைகளை செய்வோம் என்று சொல்லி வருகிறார். இதுகாரம் வரை வந்து அவருக்கு வந்து அவங்களுடைய தேசிய தலைமையுடைய ஆதரவு இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏன்னு கேட்டோம்னா இது எல்லாமே வந்து அண்ணாமலை கையில் இருக்கும் ஆடியோ டேப்ஸ் வந்து அவர் வைத்திருக்கும் ஆடியோ டேப்ஸாக இருக்காது. உறுதியாக வந்து இங்கே ஏற்கனவே தமிழகத்திலிருந்து யாரோ அதிகாரிகள் வந்து அந்த டேப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து மத்திய அரசிலே யாரிடமோ கொடுத்திருக்கிறார்கள் அல்லது மத்திய அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறார்கள். அங்கிருந்து தான் இந்த டேப்ஸ் எல்லாமே அண்ணாமலைக்கு வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு டெல்லி பத்திரிகையாளர்கிட்ட பேசியதாக வெளிவந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து, அந்த கருத்துடைய டேப்ஸுமே கூட டெல்லியிலிருந்து தான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலைக்கு வந்து தேசிய தலைமையுடைய ஆதரவு இல்லை, தேசிய தலைமையுடைய ஆதரவு இல்லாமல் அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் தவறான கருத்துங்கிறத கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கு பலருமே வந்து அண்ணாமலை வந்து தன்னிச்சையாக செயல்படுகிறார், டெல்லி தலைமை வந்து அவருடைய செயல்களுக்கு வந்து அவங்களுடைய ஆதரவை கொடுக்கவில்லைங்கிறத ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அது மிக மிக முற்றிலுமாக தவறான ஒன்று. உறுதியாக வந்து அவங்க தேசிய தலைமை, குறிப்பாக அவங்க கட்சி தலைவர்களான ஜே.பி. நட்டா, அமித்ஷா, அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவருடைய ஒப்புதல் இல்லாமல் அண்ணாமலை வந்து இந்த டேப்ஸை வெளியிடுவார் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக மிக தவறு. அது மட்டுமல்ல, பாஜக என்ற கட்சியை பொறுத்தவரை இந்த ஒளிநாடாக்களை வெளியிடப் போவது வந்து உறுதியாக ஒரு அரசியல் திட்டத்தின் பங்காகத்தான் செய்கிறார்கள். வெளிப்படையாக இன்றைய நிலைமையில் வந்து இதனால் என்ன லாபம்னு நமக்கு தெரியவில்லை, இதனாலாம் வந்து அரசியலில் வந்து பாஜகவுக்கு எந்த விதமான பெரிய லாபமும் கிடைக்காது என்று நாம் நினைத்தாலும் கூட உறுதியாக பாஜக என்ற ஒரு பெரிய கட்சி ஒரு திட்டம், அதாவது ஒரு ரோட் மேப் இல்லாமல் வந்து இப்படி செய்ய மாட்டார்கள் என்பது பல அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சமீபத்திலே அதிமுக கூட்டணி வந்து பாஜகவிலிருந்து விலகி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவர் விலகிய பிறகு அவர் அந்த கட்சியின் மீதுமே கூட அண்ணாமலை வந்து தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுவரை அந்த தாக்குதல்கள் வந்து மறைமுக தாக்குதல்களாக இருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே வந்து ஊழலை பொறுத்தவரை வந்து திமுக அதிமுக என்று நாங்கள் வேறுபாடு பார்க்க மாட்டோம், எப்படி வந்து இன்றைக்கு திமுகவுடைய குற்றங்கள் வெளிக்கொணர்கிறோமோ அதே போல் அதிமுகவுடைய ஊழல்களையும் நாங்கள் வெளிக்கொணர்கிறோம் என்று அண்ணாமலை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார்.
இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அரசியல் ரீதியாக இதனால் எந்த ஆதாரமும் ஆதாயமும் இல்லை என்று சொன்னாலும் கூட, மெதுவாக, அதாவது பல ஆண்டுகள் ஆனாலும் கூட, பல ஆண்டுகளிலே மக்களிடையே இப்போது இங்கு வேரூன்றி இருக்கும் கட்சிகளுடைய உண்மை நிறத்தை மெல்ல மெல்ல வெளிக்கொணர்ந்து அந்த கட்சிகள் செய்வது தவறு, அதனால் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்து சேரவில்லை, மாறாக வந்து இந்த தேர்தலுக்கு காசு கொடுப்பது, ஓட்டுக்கு காசு கொடுப்பது போன்ற விஷயங்களால் வந்து மக்கள் கவரப்பட்டு, அதனால் மக்கள் நலத்திட்டங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள், மக்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் இல்லை என்ற விதமான பிரசாரத்தை வந்து அண்ணாமலை முன்னெடுத்து செய்வாரே ஆனால், ஒரு சில நேரமானாலும் காலமானாலும், அதாவது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆனாலும் கூட மெதுவாக அரசியல் களத்திலே வந்து உறுதியாக இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து அண்ணாமலை இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக தலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலையுடைய கட்சி வளர்ச்சி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அளவுகோல் வந்து உறுதியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கும் என்பது சொல்வது எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதுகாரம் வரை வந்து ஒரு 3%, 3.5%, 4% இந்த ரீதியாக பாஜகவுடைய இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, எல்லோரும் வந்து நோட்டா கட்சி என்று கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு பாஜகவுடைய வாக்கு வங்கியானது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு 7-8% தாண்டிவிட்டாலே அவர்கள் வந்து 10% உறுதியாக தாண்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 10% வாக்கு வங்கியை அவர்கள் தாண்டிவிட்டால் அவருடைய கருத்துக்கள் இந்த மாதிரியான அரசியலுக்கு வந்து இங்கே மக்கள் அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக விழுங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அரசியல் திட்டங்கள், அரசியல் கொள்கைகளை பொறுத்தவரை வந்து எல்லாமே வந்து 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆனாலும் கூட அதனால் மக்கள் கவரப்பட்டு அதற்கு பிறகு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. உதாரணத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையோ இல்லை மத்திய அரசு மாநில அரசு, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற கொள்கைகள் வந்து ஒரே நாளில் வந்த கொள்கைகள் அல்ல. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கலைஞர் அண்ணாதுரை காலத்தில் தொடங்கி பிறகு கலைஞர் கருணாநிதி காலத்திலே எல்லாம் வந்து ஒரு 15-20 ஆண்டு காலம் வந்து அதே கொள்கைகளை மீண்டும் மீண்டும் பேசுவது, மக்களிடத்தில் அந்த கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது, உண்மையிலே வந்து மக்களுக்கு வந்து அந்த கொள்கைகளால் நல்லது கெட்டது என்று பாரபட்சம் பார்க்காமல் அரசியல் கட்சியினுடைய கொள்கை இதுதான், இந்த கொள்கைகளை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க 10-20 ஆண்டு காலம் எடுத்து செய்திருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை அந்த மாதிரி அரசியலை வந்து இப்போ தான் தொடங்கி இருக்கிறாங்க. ஆக இது வந்து ஒரு 5-10 ஆண்டுகள் ஆனாலும் கூட உறுதியாக வந்து பாஜகவுக்கு இதனால் பலன் கிடைக்கும், வலதுசாரி அரசியல் இங்கு வேரூன்றுவதற்கு அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் பலனளிக்கும் அப்படின்னு கருதுகிறவங்க பல பேர் இருக்கிறார்கள். இன்னொரு விதமான கருத்தும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அதாவது 2020 அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுக்கு கூட்டணி, பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டால், ஒருவேளை அவங்க வந்து அந்த 272 அந்த மேஜிக் நம்பரை சேராவிட்டால் அப்பொழுது திமுகவை வந்து கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு விதமான ஒரு மைண்ட் கேம்ஸ், திமுகவை அழுத்தம் கொடுப்பதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் உண்மையிலே வந்து அண்ணாமலையுடைய அரசியலை மனதில் வைத்து பார்த்தோமான்னு சொன்னால் அப்படி நடக்குமா என்று தெரியவில்லை. ஏன்னால் அண்ணாமலை வந்து அவருடைய அரசியல் தெள்ள தெளிவாக திராவிட முன்னேற்றத்தை கடுமையாக எதிர்க்கும் அரசியல் என்று சொல்லி வருகிறார். அப்பொழுது ஒருவேளை நாளை ஒரு அரசியல் தேவைக்காக டெல்லியிலே பாஜக வந்து திமுகவோடு கூட்டணி வைக்கும் என்று சொன்னால் உறுதியாக அண்ணாமலை என்ற அந்த பிராண்ட் அரசியலுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகு அண்ணாமலை இங்கு தமிழக தலைவராக தொடர முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி அப்படிங்கிறதான் நிரசனமான உண்மை. ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கணக்கின் அடிப்படையிலே இந்த அரசியல்கள் செய்து வருகிறார்கள். டெல்லி சொல்லுவதாலே வந்து அண்ணாமலை வந்து இந்த டேப்ஸை எல்லாம் வெளியிடுகிறார் என்று நினைப்பது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. இதில் வந்து ஒரு சட்ட ரீதியாக கூட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இப்பொழுது அண்ணாமலை வந்து இந்த 2G வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஒளிநாடாக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அதாவது அந்த TR பாலுவும் IPS அதிகாரி ஜாஃபர் சேட் பேசியது சரி, அதே போல் R ஆசா மற்றும் IPS அதிகாரி ஜாஃபர் சேட் பேசியது சரி, இந்த இரண்டுமே வந்து 2G வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள். அந்த 2G வழக்கு நடைபெறும் பொழுது அந்த 2G வழக்கிலே வந்து மத்திய மந்திரியாக இருந்த R ஆசாவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெண்கள் தலைவர் கனிமொழி அவர்களுமே குற்றவாளிகள்
குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு நடந்த வழக்கு. அந்த வழக்கை வந்து முடிந்து விட்டது. வழக்காடு மன்றத்தில் முடித்து இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுதலையானார்கள். அந்த விடுதலைக்கு எதிராக வந்து சிபிஐ வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய ஹியரிங் வந்து இப்போ வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக அந்த வழக்கு வந்து இப்போ ஓப்பனாக தான் இருக்குது. வழக்கு வந்து இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டாலும் கூட அப்பீல் ஸ்டேஜில் இருக்குது. அவர்கள் குற்றமற்றவர்கள் அல்ல, அவர்கள் குற்றவாளிகள் தான் என்று மீண்டும் வந்து சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்கெல்லாம் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குடைய ஹியரிங் வந்து விரைவிலேயே துவங்கும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த வழக்கினுடைய அந்த விசாரணை துவங்கினால் அப்பொழுது தானாக முன்வந்து, அதாவது சுவாமோட்டோ டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த ஒளிநாடாக்களை கருத்தில் எடுத்துக்கொள்ளுமானால் உறுதியாக ஆராசாவுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் மீண்டும் அரசியல் சிக்கல்கள் வலுக்கக்கூடும். அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம்ங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, எப்படி இங்கே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பொன்முடி மீதான வழக்கை வந்து தாமாக முன்வந்து தான் கையில் எடுத்து ஏற்கனவே நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட பொன்முடி, விடுதலையான பொன்முடி வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னதுனால தான் வந்து இவருக்கு 3 வருட தண்டனை இப்போ கிடைச்சிருக்கு. அந்த விதமான வாய்ப்பும் கூட இருக்கிறது. அந்த ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு அப்படி செய்வதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மெதுவாக அந்த கட்சியினுடைய சக்தியை குறைக்க முடியும். கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சிறை செல்லக்கூடிய நிலைமை வந்தால் உறுதியாக கட்சியுடைய முறையில் அல்லது கட்சியுடைய அந்த வலிமை குறையத் தொடங்கும். அப்படிங்கிற ஒரு திட்டமும் வந்து அண்ணாமலை வைத்திருப்பதாகவும் அதை பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூட பலரும் சொல்லுகிறார்கள். ஆக இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை இப்படி செய்வதனாலே அரசியல் லாபம் ஒன்றும் கிடையாது. இது வந்து தேவையற்ற செயல். சும்மா வந்து மீடியாவில் வந்து தன்னுடைய பெயர் வர வேண்டும் என்று சொல்வதற்காக அண்ணாமலை இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் வெளிப்படையாக பார்க்கும்போது தெரிந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் உடைய அந்த வெளியீடு அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட செயல். இவருடைய நீண்டகால திட்டம், பாஜகவுடைய நீண்டகால தமிழக வளர்ச்சியை திட்டமிட்டு, அதை போல இங்கிருக்கும் திராவிட கட்சிகளை வந்து வலுவிழக்கச் செய்தால் ஒழிய இங்கே பாஜக காலூன்ற முடியாது என்ற ஒரு பெரும் திட்டத்தின் பகுதியாகத்தான் அண்ணாமலையும் பாஜக இதை செய்து வருகிறார்கள். 5-10 ஆண்டுகள் கழித்து உறுதியாக இங்கிருக்கும் திராவிட கட்சிகள் கொஞ்சமாவது வலிமை இழக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நகர்வுகள் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறுதியாக இந்த சின்ன காணொலியில் வந்த விஷயங்கள் வந்து உங்களுடைய இந்த விஷயத்தில் வந்து உங்கள் புரிதலை கொஞ்சம் மாற்றி இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.